ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். சத்யா காலேஜுக்கு கிளம்பும் போது பேகுக்குள்ள கையை விட்டு தேடுறாரு. ஒரு பொருள் கிடைக்குது. அட, இது சிட்டியோட பொருள்ல, சரி அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சத்யா கிளம்புறாங்க. மீனாவோட அம்மா கேக்குறாங்க, என்னடா சத்யா எங்க போற? இல்லம்மா, சிட்டிய பார்த்து ஒரு பொருளை கொடுக்கணும். என்னடா மறுபடியும் அவன்கிட்ட போய் சேர போறியா? டேய், அவன் அக்காவை அடிச்சு எவ்வளவு கஷ்டப்படுத்தினா, இதெல்லாம் மறந்துட்டியாடா? பாவண்டா மீனா, உங்களுக்காக தான் அவ கஷ்டப்பட்டு அடியெல்லாம் வாங்கிட்டு தெரியுறா. அதே மறந்துட்டு மறுபடியும் அவன்கிட்ட போய் சேர போறியா? ஐயோ அம்மா, நிறுத்துமா. நான் அவன்கிட்ட போய் சேரல. எனக்கு அக்கா தான் முக்கியம். அக்காவை எப்போ அவன் அடிச்சானோ, கீழே தள்ளி விட்டானோ, அதுக்கப்புறம் அவன்கிட்ட சேர மாட்டேன்னு சொல்லிட்டே வந்துட்டேன். அவனோட பொருள் என்கிட்ட இருக்கு, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு மட்டும் வந்துடுறேம்மா. சரிடா, நான் கூட பயந்துட்டேன், மறுபடியும் என்ன புத்தி கெட்டு அங்கேயே போயிட்டியோ அப்படின்னு. போக மாட்டேம்மா, இனிமே எனக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம். அக்காவும் மாமாவும் கூட முக்கியம்தான், எனக்கு புத்தி வந்தா நல்லதுதான் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க. சத்யா சிட்டி கிட்ட போய் இந்த பொருளை கொடுத்துட்டு வந்துடலான்னு கிளம்புறான். சிட்டியோட பினான்ஸ் கம்பெனி வரைக்கும் போயிடுறான். பார்த்தா அங்க ரோஹிணி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணிய உள்ள பார்த்தோன்னே சத்யா பின்னாடியே அப்படியே நின்னுடுறான். சிட்டி சொல்றான், என்ன ரோஹிணி மேடம், எவ்வளவு நாள் உங்களுக்கு டைம் கொடுக்கறது? அந்த முத்துவோட போன்ல இருந்து அந்த வீடியோ எடுக்க அவ்வளவு கஷ்டமா என்ன உங்களுக்கு? இல்ல சிட்டி, முத்து எப்பவுமே போனை கையில வச்சிட்டு இருக்காரு. எங்க வீட்ல நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளவு ஈஸியாலாம் முத்துவோட போனை எடுக்க முடியாது. ட்ரை பண்ணுனேன், 2 தடவை ஃபெயிலியர், என்னால எடுக்க முடியல சிட்டி. மேடம், இப்படிலாம் சொன்னீங்கன்னா என்னால உங்களுக்கு உதவ முடியாது. அதான் அந்த பிஏ தினேஷ் இருக்கான்ல, அப்புறம் அவன் உங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட் கேட்டு மிரட்ட தான் செய்வான். பிரச்சனை என்னன்னுலாம் எனக்கும் தெரியாது, அது எனக்கு தேவையில்லை. அதுவும் போக நீங்க என்கிட்ட பெரிய அமௌண்ட் ஒன்று வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க, அதையும் சீக்கிரம் செட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். எனக்கு நீங்கள் சகாயம் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு நான் உதவி செய்வேன். ஐயோ சிட்டி, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். மீனா கிட்ட கூட நான் வார்ன் பண்ணியிருக்கேன். மீனா கீழே விழுந்தப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத நாள் இதெல்லாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். ஆமாம், அந்த மீனாக்கும் முத்துக்கும் இனிமே அதிர்ஷ்டம் கிடையாது. என்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாக போகிறாங்க அப்படின்னு சிட்டி கோவத்தோட சொல்கிறான். ஏன் சிட்டி, அவங்க மேலே என்ன உனக்கு இவ்வளோ கோபம்? மேடம், அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? நான் கேட்ட அந்த வீடியோவை முத்துவோட ஃபோன்ல இருந்து எடுத்து கொடுங்க, அதனால உங்களுக்கும் லாபம் தான் அப்படின்னு சிட்டி சொல்றான். ரோஹிணி, சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு கிளம்புறாங்க. சத்யா ரோஹிணியும் சிட்டியும் பேசுறத தன்னோட போன்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். சிட்டிய பார்க்கவே இல்ல, திரும்பி போயிடுறான். என்ன பேசுறாங்க? சிட்டியும் அந்த அக்கா வீட்டுல இருக்க மருமகளும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. மாமாவோட போன்ல என்ன இருக்கு? எதுக்காக மாமாவோட போன்ல இருந்து ஏதோ ஒரு வீடியோ எடுக்க சிட்டி சொல்றான்? இதை என்ன பண்றது? எப்படியாவது அக்காவையும் மாமாவையும் காப்பாத்தணுமே. ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி விட போறான். எல்லாம் என்ன இருக்கும், என்னை பத்தியா தான் இருக்கும். ஆனா அக்கா வாழ்க்கை பாவமாச்சே அப்படின்னு சத்யா யோசிச்சு நேரா முத்துவை பார்க்கலான்னு போறா. முத்து சத்யாவை பார்த்தோன்னா, என்னடா என்ன இந்த பக்கம் வந்திருக்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியா? அவன் சொல்லி அனுப்புனானா? இல்ல மாமா, நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண வரல. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்னடா மாமா எல்லாம் பெரிய மரியாதை வாழ்து? ஓ, சார் திருந்திட்டாரோ? அக்காவை எவனாவது அடிச்சாதான் திருந்துவாரு. என்ன என்ன பேசணும், பேசு அப்படின்னு முத்து சொல்றாங்க. சத்யா சொல்றான், இல்ல மாமா, சிட்டியை பார்க்கணும்னு இன்னைக்கு போயிருந்தேன். அங்க என்னடா மறுபடியும் அந்த பொறிக்கு பையலோட சேர போறியா? ஐயோ இல்ல மாமா, எல்லாரும் ஏன் இதே மாதிரி தப்பா பேசுறீங்க? சிட்டியோட பொருள் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு, அதை கொடுக்கலான்னு போயிருந்தேன். ஆனால் நான் போனதும் ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு. அதான் அந்த உங்கள் வீட்டு மருமக இருக்க, அந்த பார்லர் வச்சிருக்கிறவங்க, அவங்க சிட்டிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஏதோ ஒரு விஷயம் இருந்தது. சரி, நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு நினச்சிட்டு தான் வீடியோ எடுத்தேன். அதில் உங்களை பற்றி தான் அவங்க பேசினாங்க. சரி, உங்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு நினச்சி தான் வந்தேன் மாமா. ஓ சாரி, என்னோட நல்லதுக்காகலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா? சரி சரி, அது என்ன வீடியோ காட்டு அப்படின்னு சத்யாவோட ஃபோனை வாங்கி முத்து பார்க்குறாங்க. சிட்டி சொல்கிறதெல்லாம் கேட்ட உடனேயே, என்ன வீடியோ? ஓ பார்லருமா, அதுக்காக தான் என் ஃபோனை நேத்தெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சா? என்னையவே கழுகு மாதிரி வட்டம் போட்டுச்சு. இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குதே அப்படின்னு முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்யா கேட்குறான், என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? சிட்டிக்கிட்ட ஏதாவது பணம் வாங்கினீங்களா? இல்லை அவன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கீங்களா? இல்லை அந்த வட்டிக்கு பணம் வாங்க போன இடத்துல நீங்கள் அவனை வாங்க விடாமல் தடுத்தீங்களே, அதனால ஏதாவது கோவமா வச்சிருப்பானோ? அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லியிருப்பானோ? சிச்சி, சிட்டி அந்த அளவுக்கு கீழ்த்தரமா யோசிக்கிறவன் கிடையாது. அவன் பெரிய விஷயம் எதையோ யோசிக்கிறான். நாம அவன் இடத்துல இருந்தா என்ன யோசிப்போம்? அதை யோசிக்கணும். நீ இப்ப அவன்கிட்ட வேலை செய்றியா? இல்ல மாமா, அக்காவை அடிச்சதுல இருந்து நான் அவன்கிட்ட போய் வேலை செய்யறதில்ல. அதான் உன்னை செக்மேட் பண்றதுக்காக எனக்கு ஆப்ப வைக்கலான்னு நினைக்கிறான். அது சரி, இந்த பார்லர் அம்மா எப்படி அங்க போச்சு? ஐயோ மாமா, அந்த அம்மா நிறைய சிட்டிக்கிட்ட பணம் வாங்கியிருக்கு. அடிக்கடி வந்து 2 லட்சம் 3 லட்சம்னு வட்டிக்கு பணம் வாங்குது. என்னடா சொல்ற?
அதே தான் உங்க அப்பா மலேசியால இருந்து பணம் அனுப்புனாரு, நான் பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எதுக்குடா வட்டிக்கு பணம் வாங்குச்சு, உனக்கு நல்லா தெரியுமா? ஐயோ மாமா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நானே 2-3 தடவை பார்த்துருக்கேன் சிட்டிகிட்ட வந்து பணம் வாங்குறத. ஆனா வட்டிலாம் கரெக்டா கட்டிடுவாங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்களும் சேர்ந்து வருவாங்க. இப்பவும் பணம் வாங்க தான் வந்துச்சா? இல்ல ஏதோ ரவுடி மிரட்டுறான், அதுலயே சொல்லியிருக்காங்களே பாருங்க மாமா. ஆமா, யார் அந்த தினேஷ்? சிட்டி சொல்றான்ல, அந்த தினேஷ் மிரட்டினா மிரட்டட்டோன்னு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்லர் அம்மாவை யாரோ மிரட்டுறாங்க. அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சிட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆமா, அவனை ஏற்கனவே ஒரு தடவை மிரட்டி இருக்கான் சிட்டி. அப்புறம் கொஞ்ச நாள் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அதனால இவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க. திரும்ப வந்து இதோ பெரிய அமௌண்ட் கேட்குறானா. அதுக்காக மறுபடியும் மிரட்ட சொல்லி சிட்டிகிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சிட்டி பதிலுக்கு உங்களை மாட்டி விடுற மாதிரி ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறான். ஏதோ ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண சொல்லி சொல்கிறான். வீடியோவா? என்ன வீடியோ அப்படின்னு முத்து யோசிக்கும் போது, அடச மாட்டுச்சுடா. டேய், செக்கு உனக்கு தாண்டா வச்சிருக்கிறான். நீ அவன்கிட்ட இருந்து வேலையிலேருந்து விலகி வந்தீல, நீயும் அவனும் சேர்ந்து ஒரு திருட்டுத்தனம் பண்ணனீங்கல்ல, ஞாபகம் இருக்குதா? எங்க அம்மா கிட்ட இருந்தே பணத்தை திருடுனீல, அன்னைக்கே நான் சொன்னேன் திருட்டு பயலோட சேராதரா. கடைசி அவன் பழிய தூக்கி உன் மேல போட்டு உன்னை போலீஸ்ல மாட்ட விட்டுட்டு அவன் தப்பிச்சிருவான்னு சொன்னானா இல்லையாடா? என்ன மாமா சொல்றீங்க? நான் இருக்க வீடியோவா? ஆமாடா, எங்க அம்மாட்ட இருந்து பணம் புடுங்கும் போது உன் மூஞ்சி நல்லாவே தெரியுது. அவன் ஹெல்மெட் போட்டிருக்கான். அப்பனா என்னைய போலீஸ்ல மாட்டி விடுறதுக்காகத்தான் அவன் இத்தனை வேலை செய்யறானா? அப்படின்னா நான் அவனுக்கு அடிமையாவே வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா? நான் படிக்கிறேன்னு வெளியில வந்துட்டேன். எங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு, நான் மறுபடியும் வந்து வேலை செய்யறேன்னு சொன்னேன். ஆனா அவன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டான். டேய், உங்க அக்கா கிட்ட மன்னிப்பே கேட்டா கூட நீ அவன்கிட்ட போய் வேலை செய்யாத. அவன் குணம் என்னன்னு தெரிஞ்சிச்சுல, மறுபடியும் அவன்கிட்ட போய் சிக்கிக்கிறாத. அவன்லாம் ரொம்ப கெட்டவன்டா. மாமா, என்னை பத்திய வீடியோ உங்ககிட்ட இருக்கா? அந்த ரோஹிணி அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவா என்ன? ஐயோ மாமா, அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அழுவா, கஷ்டப்படுவா. எங்கள் அம்மாவும் தாங்காது. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மாமா. உங்கள் வீட்டில் வச்சு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க, என்னை திருடன்னு சொல்லி. உங்கள் அம்மா என்னை சட்டையெல்லாம் அவுத்து பார்த்தாங்க. அந்த கோவத்தில் அன்னைக்கு அது மாதிரி பண்ணிட்டேன் மாமா. டேய், கோவம்லாம் வரத்தாண்டா செய்யும். அதுக்காக இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. ஆனால் அந்த வீடியோ என் ஃபோனில் இல்லையே. என்ன, இந்த வீடியோ என்கிட்ட இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி விடுறா, நான் பார்த்துக்கிறேன். இல்லை மாமா, அக்காவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சா வேணாம் மாமா. நீங்கள் ஃபோனில் எதுக்கும் செக் பண்ணி பாருங்களேன். டேய் லூஸு, நான் அதை அன்னைக்கே டெலீட் பண்ணிட்டேன். உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சா அவள் தாங்க மாட்டான்றதுக்காகத்தான் அந்த வீடியோவை நான் அப்போவே டெலீட் பண்ணிட்டேன். நீ தைரியமாக போடா. இப்போ நீ ஒரு வீடியோ எடுத்தில்ல, ரோஹிணியை அந்த சிட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்குது, அதை எனக்கு அனுப்பு அப்படின்னு முத்து சொல்லி முத்துவோட ஃபோனில் அந்த வீடியோவை வச்சிருக்காரு. முத்து வீட்டுக்கு போன உடனேயே ரோஹிணி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக ரோஹிணி ஃபோனை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட ஃபோனை அன்லாக்லாம் பண்ணி ரெடியாக வச்சிருக்காரு. ரோஹிணியும் முத்து இல்லையான்னு பார்த்து ரொம்ப பயந்து கவனத்தோட வந்து முத்துவோட ஃபோனை எடுத்துட்டு அப்படியே போய் வீடியோஸ் இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. பார்த்தா எங்கேயுமே இல்லை. லாஸ்ட் வரை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்ல ஒரு வீடியோ இருக்கு, செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அதில் சிட்டின்னு போட்டிருக்கு. ரோஹிணியும் சிட்டியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த வீடியோ இருக்கு. ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன இது, இவனை பத்திய விஷயத்த வெளியில கொண்டு வரணும்னு பார்த்தா இவன் என்ன பத்திய விஷயத்த வச்சிருக்கான்? அப்படின்னா இவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? தினேஷ பத்தியும் தெரியுமோ? ஐயோ, இந்த வீடியோவை வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் போட்டு காமிச்சான்னா அவ்வளவுதான், மானமே போச்சே. அப்படின்னா என்னை பத்திய விஷயம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா? கிறிஷ் என் பையன்றதையும் தெரியுமா என்ன அப்படின்னு ரோஹிணி எதையோ யோசிக்கிறாங்க. ரோஹிணி யோசிச்சுட்டு அப்படியே போனை மெதுவா கீழே வைக்கலான்னு யோசிச்சு திரும்பும் போது முத்து பின்னால் நிக்கிறார். என்ன பார்லரம்மா, என் ஃபோனில் என்ன தேடுனீங்க? 2-3 நாள் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் ஃபோனை எப்படியாவது திருடிடணும், அதில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் திரியிறது எனக்கு தெரியுது. அதுக்காக தான் அன்லாக் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுமேன்னு வச்சுட்டு போனேன். வசம்மா வந்து மாட்டிக்கிட்டீங்களே பார்லர்மா, இப்படி சிக்கிட்டீங்களே. எப்படி என்னைய மாட்டி விடணும்னு நீங்கள் நினச்சிங்க? மீனாவோட வாழ்க்கைய பாலாக்கிடலாம், வீட்டை விட்டு துரத்திடலான்னு நீங்களும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணுறீங்க. எங்கள் அம்மாவாது நல்லவங்க, கொஞ்சம் கோபம் இருக்கும் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இருக்கீங்களே, சகுனி மாதிரி இருந்து உள்ளேயே வேலை செய்கிறீங்க. மீனாவோட பூக்கடையை இங்கேருந்து எடுத்ததும் நீங்கள் தானே எனக்கு தெரியும். இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் பாவம் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மருமகளாச்சேன்னு நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு இருக்கேன் மனோஜை நினச்சி. ஆனால் உங்களை பற்றி பெரிய விஷயம் ஒன்று இருக்குது பார்லரம்மா. நீ அன்னைக்கு மாட்டுவ பாரு, நீ எப்படி தெரிய போறேன்னு தெரியல எனக்கு.
அந்த தினேஷ் இருக்கான்ல, தினேஷ் எனக்கு நல்லாவே தெரியும் அவனை. காட்டவா அப்படின்னு முத்து கேக்குறாங்க. ரோகிணி அப்படியே பயந்து போய் நிக்கும்போது அண்ணாமலை கேக்குறாரு, என்னடா யார் அந்த தினேஷ்? அதை வச்சு ரோகிணி என்ன மிரட்டுற மாதிரி பேசுற? அது வந்துப்பா உங்களுக்கு சொல்றேன்ப்பா நானு, இந்த பார்லரமா என்னென்ன கேடி வேலை பண்ணியிருக்குது தெரியுமாப்பா? முத்து முத்து ப்ளீஸ் முத்து. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.